ஹாய் சென்டம் வியூவர்ஸ், வணக்கம், வந்தனம், நமஸ்கார். நான் உங்கள் கபிலன். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுதேசி இந்திய இயக்கத்தில் இந்திய நேஷனல் காங்கிரஸில் எப்படி மிதவாதிகள் தீவிரவாதிகள்னு சொல்லிட்டு ரெண்டு பிரிவு பிரிஞ்சுதோ, சூரத் பிளவுக்கு அப்புறம் இரண்டு பிரிவாக பிரிஞ்சதை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்துருக்குறோம். அதுக்கப்புறம் அதுலேயே மிக தீவிர தேசியவாதிகள், அதாவது தீவிர தேசியவாதிகள்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விவரமாக பார்ப்போம். ஓகேங்களா? இதில் இந்த தீவிரவாத தேசிய இயக்கம் 1905 1912 வரைக்கும் இருந்தது. இந்த இதில் தீவிரவாத தேசியம் ஏன் வளர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னு வச்சுப்போம். அதுக்கு அதுமாரி கொஷின்ஸ் வந்தால் எப்படி நம்ம அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேங்களா? தேசிய இயக்கத்தில் தீவிரவாத அணுகுமுறை 1890 எழுந்தது. தேசியவாதத்தில் ஓகேங்களா? எப்படி எழுந்தது? 1890 எழுந்தது. 1905 ஆண்டுகளுக்கு ஒரு முழு உருவை அடைந்தது. ஓகேங்களா? இதனை ஒட்டி புரட்சிகர தீவிரவாத குழுவும் உருவானது. இந்த புரட்சிகர தீவிரவாத குழு அப்படின்னுங்கிறத என்னன்னா, இதுதான் ரெவல்யூஷனரிஸ்ட்னு சொல்லுவாங்க. ரெவல்யூஷனரி டெரரிஸ்ட். இவங்க தான் ரெவல்யூஷனரி டெரரிஸ்ட் உருவானது. ஆனால் ஏன் இந்த தீவிரவாத போக்கு எழுந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். பிரிட்டிஷ் ஆட்சியின் உண்மையான இயல்பை தெரிந்து கொள்ளுதல் இவங்களோட இது விஷயமா இருந்தது. தங்கள் முக்கிய கோரிக்கைகளை கூட ஒப்புக்கொள்ளாத அரசுக்கு எதிராக ஒரு வலிமையான அரசியல் செயல்பாட்டை அரசியல் உணர்வுள்ள சில தீவிரவாதிகள் ஆராய தொடங்கினர். எப்படின்னா அப்படின்னா, ஒவ்வொரு கோரிக்கை வைப்பாங்கள்ல, இந்த மிதவாதிகள் கோரிக்கையை வைக்கும்போது அந்த கோரிக்கைகளை ஏற்க மறுத்த ஆங்கிலேயர்கள், அந்த அரசாங்கம் ஏன் நம்மளோட அடிப்படையான விஷயங்களோட இவங்க ஏற்க மறுக்கிறாங்க, எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்தியாவில் இருந்த படித்த இளைஞர்களும் படித்த மேதாவிகளும் திங்க் பண்ண, அதாவது யோசிக்க, சிந்தனை செய்ய ஆரம்பிச்சாங்க. அந்த சிந்தனையின் வெளிப்பாடு, அதோட கோபம், அதோட தாக்கம் தான் இவங்கள கோபப்பாதைக்கிட்டு சென்று புரட்சிகர தீவிரவாதிகளாகவும் தீவிர தேசியவாதிகளாகவும் மாறினாங்க. அதோட வெளிப்பாடு தான் பத்திரிகை ஆரம்பிக்கிறது, பிரச்சாரம் செய்கிறது, அந்நிய துணிகளை அந்நிய பொருட்களை உபயோகத்தில் பாய்காட்டு தவிர்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சட்டங்களையே அவங்க மதிக்கவே இல்லை. ஆங்கிலேயர்கள் போட்ட சட்டங்களை கூட மதிக்காம இருந்தது தான் இந்த கோபத்தின் வெளிப்பாடு. தங்கள் முக்கிய கோரிக்கைகள் கூட ஒப்புக்கொள்ளாத அரசுக்கு எதிராக ஒரு வலிமையான அரசியல் செயல்பாட்டை உருவாக்கணுங்கிறதா இவங்க இது. ஓகேங்களா? சில தீவிரவாதிகள் ஆராய தொடங்கினர். ஒரு இந்திய அரசு தான் இந்திய நாட்டை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்ல முடியும் என்ற கருத்து அதிகமான மக்களை கவர தொடங்கியது. யாரோடதுனால? தீவிர தேசியவாதம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னால தான் நம்ம நாட்டை அரசு இந்தியர்கள் தான் நம்ம மக்களுக்கு அந்த உணர்வுகள் தோன்றினாங்க. இது வரைக்கும் என்னன்னா, மிதவாதிகள்லாம் ஆங்கிலேய அரசாங்கமே நம்மள வழி நடத்தட்டும்னு நினைச்சாங்க. மத்தியில இவங்க என்ன நினைச்சாங்கன்னா, நாட்டு மக்களையும் பாமர மக்களையும் அனைத்து விதமான பாமர மக்களையும் நம்ம ஆட்சி செஞ்சாதான் நம்மளோட அடிப்படை உரிமைகளும் அடிப்படையா தேவையான ஒவ்வொரு விஷயங்களும் நம்மளால தான் அமைச்சு தர முடியும் அப்படிங்கிற உணர்வுகளை மக்களுக்கு போய் சேர்த்ததும் இவங்க தான். அதை தான் சொல்றவங்க, ஒரு இந்திய அரசு தான் இந்திய நாட்டை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்ல முடியும் என்ற கருத்து அதிகமான மக்களை கவர தொடங்கியது. இவங்களோட செயல்பாடுகள் கவர தொடங்கியது. சுதேசி இயக்கம், இந்த தீவிரவாத தேசியவாதிகள்லாம் இருக்காங்களா, அவங்களோட தியாகம், அவங்களோட பேச்சு, அவங்களோட செயல்பாடுகள், அவங்களோட பட்ட கஷ்டம், அதெல்லாம் பார்க்கும்போது தான் நமக்காக இவங்க போராடுறாங்க, நமக்காக இவங்க வேலை செய்யறாங்க அப்படிங்கிற உணர்வு பொதுமக்களுக்கு ஏற்படுத்துது தீவிரவாத தேசியவாதிகள் தான். 1990 ஆண்டின் பொருளாதார துயரங்கள் காலனி ஆட்சியின் சுரண்டல் தன்மையை தெளிவாக வெளிப்படுத்தியது. 1980 WC பானர்ஜி கூட எழுதுனான்னு சொல்லிட்டு சொன்னீங்களா, ட்ரெயின் ஆஃப் தியரின்னு ஒரு புக்கு. அதுல தெளிவா இருக்கும் ஒரு எக்கனாமிக்ஸ் புக்கு. நம்ம எப்படி ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டை சுரண்டுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 890 ஆண்டின் பொருளாதார துயரங்கள் காலனி ஆட்சியின் சுரண்டல், பொருளாதார துயரங்கள் காலனி ஆட்சியின் சுரண்டல் தன்மையை தெளிவாக வெளிப்படுத்தியது 1890. 1900 வரையிலான காலகட்டத்தில் கடுமையான பஞ்சத்தால் 90 லட்சம் மக்கள் இறந்து
90 லட்சம் மக்கள், 90 லட்சம்னா கிட்டத்தட்ட 1,10,00,000 தான் கம்மி, எக்ஸாக்டா சொல்ல போனா. ஓகேங்களா? அப்படின்னு பாக்குறப்போ எவ்வளவு மக்கள் இறந்திருக்காங்க பாருங்க அந்த காலங்கள்ல. அந்த 1900 வரையிலான காலகட்டத்தில் 1890 வரைக்கும் சுரண்டல்கள் ஏற்பட்டிருக்கு, பொருளாதார மந்தத்தன்மை ஏற்பட்டிருக்கு, பஞ்சங்கள் ஏற்பட்டிருக்கு, விவசாயிகளுக்கு தேவையான முன் உதவிகள் செய்யாமலும், அதாவது ஜமீன்தார்கள்லாம் பார்த்துக்காததும், வணிகர்களுக்கு போதுமான ஸ்கீம்ஸ் ஒதுக்கி, அதாவது திட்டங்களை ஒதுக்கி அவங்கள மேம்படுத்த விடாமல் செஞ்சது தான் இந்த பஞ்சத்துக்கு காரணம். 1900 வரையிலான காலகட்டத்தில் கடுமையான பஞ்சத்தால் 90 லட்சம் மக்கள் இறந்து போயினர். ஓகேங்களா? தக்கான பிரதேசத்தின் பெரும் பகுதி கொடிய பிளேக் நோயினால் பாதிக்கப்பட்டது. கொடிய பிளேக் நோயினால் பாதிக்கப்பட்டது. பெருமளவில் கலவரங்கள் நடந்தன. எங்க தக்கான இந்த பிளேக் நோய் எப்பெல்லாம் பரவணுச்சுன்னா 1903, 1904, 1905 காலங்கள். அந்த காலங்களில் என்ன நடந்தது அப்படின்னா வங்காள பிளவு ஏற்பட்டுச்சு. அப்போதைக்கு கிளர்ச்சிகள் அங்கங்கே வந்து முஸ்லீம் மதப்போர், மொழி போர்லாம் நடந்தது. அங்கங்கே பிரச்சாரங்கள் நடந்துச்சு. ஆங்கிலேய அரசாங்கங்களும் ஆங்கிலேய அதிகாரிகளும் நாட்டு மக்களை எதுவும் கண்டுக்கல. அட் த சேம் டைமு இப்போ இந்த பிளேக் நோயும் பரவ ஆரம்பிச்சதுனால, பஞ்சங்களும் இருந்ததுனால இவ்வளவு இழப்புகள் நம்ம அந்த காலங்களில் ஏற்படுத்துச்சு. அரசினர் அதிக உரிமைகள் அளிப்பதற்கு மாறாக இருக்கிற உரிமைகளையும் பறிக்கிறார்கள் என்ற விழிப்புணர்வு தேசியவாதிகளுக்கு ஏற்பட்டது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 1892 இந்திய கவுன்சில் சட்டம் திருப்தி அளிக்காததால் தேசியவாதிகளால் குறை கூறப்பட்டது. 1892ங்கிற ஒரு விஷயம் வந்து அதை நம்ம கவுன்சில் ஆக்ட்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா? அந்த கவுன்சில் ஆக்ட்ஸில் எப்படிலாம் நமக்கு சும்மா பேருக்குன்னு பேப்பர் வைஸ் நமக்கு பவரை கொடுத்துட்டு நடைமுறையில் பவரை கொடுக்காத மாதிரி தான் இந்திய கவுன்சில் சட்டம் திருப்தி அளிக்காததால் தேசியவாதிகளால் குறை கூறப்பட்டது. இது 1892 கவுன்சில் ஆக்ட். 1897 நாது சகோதரர்கள் விசாரணையின்றி நாடு கடத்தப்பட்டனர். திலகர் மற்றும் பலர் தேச துரோகத்திற்காக சிறைப்படுத்தப்பட்டனர். இவங்கெல்லாம் தேசியவாதிகள். ஓகேங்களா? 1894 நாது சகோதரர்கள் விசாரணையின்றி நாடு கடத்தப்பட்டனர். திலகர் மற்றும் பலர் தேச துரோகிகளாக சிறைப்படுத்தப்பட்டனர். அதான் அப்ப இருந்த அதிகாரிகளுக்கு இந்த கவுன்சில் ஆக்ட் சட்டம் என்ன பண்ணுச்சுன்னா 1892 அதிகாரம் அவங்களுக்கு கொடுத்துச்சு. இந்திய உறுப்பினர்களுக்கும் தேசியவாதிகளுக்கும் எந்த ஒரு பவரும் கொடுக்காம யாரை வேணாலும் கைது செய்யலாம், எந்த ஒரு ரீசனும் இல்லாம பிரித்தாளும் கொள்கையை யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. 1898 இந்திய குற்றவியல் சட்டம் ஐபிசி செக்ஷன் 124U, இந்திய குற்றவியல் சட்டம் 156 பிரிவின்படி விரிவாக்கப்பட்டு ஒடுக்குமுறைக்கு அதிக அதிகாரம் வழங்கப்பட்டது. ஒடுக்குமுறைனா என்னன்னா, பாமர மக்கள் இந்தியர்களை வந்து அரசாங்க அதிகாரிகள் ஒடுக்குமுறை சட்டத்துக்கு உட்படுத்தினாங்க. 1899 கல்கத்தா மாநகராட்சியில் இந்திய உறுப்பினர்கள் எண்ணிக்கை குறைக்கப்பட்டது. மாநகராட்சி பாருங்க, முனிசிபாலிட்டி, கார்பரேஷன். 1899 கல்கத்தா கார்பரேஷன்ல அதுல கவுன்சிலர்ஸா இருந்த இந்திய உறுப்பினர்களோட எண்ணிக்கை அதிகமாக இருந்த உறுப்பினர்கள்லேருந்து அதிகமாக்கி தான் பாக்கியிருக்கோம். இதுல குறைக்கப்பட்டிருக்காங்க. 1904 பத்திரிகை சுதந்திரத்தை அரசு ரகசிய சட்டம் தடை செய்தது. ரகசிய சட்டம் தடை செய்தது. 1904 இந்திய பல்கலைக்கழகங்களின் சட்டம், இந்திய பல்கலைக்கழகங்கள் சட்டம். 1904 இந்திய பல்கலைக்கழகங்களின் சட்டம், பல்கலைக்கழகங்கள் மீது, அதான் யூனிவர்சிட்டி ஆக்ட்னு சொல்லுவாங்களே, யூனிவர்சிட்டி ஆக்ட். 1904 யூனிவர்சிட்டி ஆக்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த பல்கலைக்கழகங்கள் மீது அரசின் கட்டுப்பாட்டை அதிகரித்தது. எதனால அப்படின்னா, அப்போதைக்கு இப்போ மங்கள பிளவு ஏற்பட்டுச்சு. அப்புறம் வந்து இப்போ பத்திரிகைலாம் நிறைய ஆரம்பிக்கப்பட்டது. அப்புறம் இந்த யூனிவர்சிட்டிஸ்லாம் வந்து மாணவர்கள் நிறைய பேர் வந்து சுதேசிய இயக்கங்களையும் தேசியவாதிகளோட தொடர்பு கொண்டு சுதந்திரத்திலையும் வந்து பங்கு பெற்றதுனால இந்த பல்கலைக்கழக தடை சட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த சட்டம் பல்கலைக்கழகங்களை அரசியல் புரட்சியாளர்களை உருவாக்கும் தொழிற்சாலைகள் என்று விமர்சித்தது. யார் விமர்சித்தாங்க பார்த்தீங்களா? பல்கலைக்கழகங்களை அரசியல் புரட்சியாளர்களை உருவாக்கும் தொழிற்சாலைகள் என்று விமர்சித்தது. யார் விமர்சித்தாங்கன்னா ஆங்கிலேய அதிகாரிகள் விமர்சித்தார்கள்.
ஓகேங்களா. அப்புறம் சமூக கலாச்சார ரீதியாக பிரிட்டிஷ் ஆட்சியில் எந்த முன்னேற்றமும் இல்லை. சமூக கலாச்சார ரீதியாக பிரிட்டிஷ் ஆட்சியில் எந்த நம்ம சமூகத்திலையும் சரி சோசியல் எந்த முன்னேற்றமும் இல்லை, குரோத்தும் இல்லை, டெவலப்மெண்ட் இல்லை, வளர்ச்சியும் இல்லை, மேம்பாடும் இல்லை. அதே நேரத்தில் கலாச்சார ரீதியாகவும் எந்த ஒரு மேம்பாடும் இல்லாமல் ஒற்றுமையும் இல்லாமல் பிரிக்கிறதுல தான் இருந்தாங்க. முஸ்லீம்ஸ் இந்து சண்டை, மொழி சண்டை, அந்த மொழி பிரச்சனை, இந்த பிரிக்கிற விஷயத்துல தான் இருந்தாங்களே தவிர அவங்க சுரண்டறதுக்கு அவங்க வருமானத்தை பெருக்கிறதுக்கு மட்டுமே முன்னோட்டமாக இருந்தாங்களே தவிர இந்திய மக்களை காக்க தவறிவிட்டார்கள். அரசு கல்வி பரவுவதை, குறிப்பாக பாமரர்களின் கல்வி தொழிற்கல்வி பரவுவதை தடுத்தது. அரசு கல்வி, இது அரசு கல்வி பரவுவதை குறிப்பாக பாமரர்களின் கல்வி, இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதே மாதிரி நிறைய மேம்பட்ட ஆளுங்கள்லாம் வர்றாங்க, படித்தவங்கெல்லாம் வந்து அரசியலில் என்ட்ராகிறாங்கன்னு சொல்லி கல்வி அதாவது பள்ளிக்கூடம், காலேஜு, யூனிவர்சிட்டி போன்ற இடங்கள்ல நிறைய வந்து அடக்குமுறை ஒடுக்குமுறையை கொண்டு வந்தாங்க. இதுதான் வந்து தேசியவாதிகள் உருவாகிறதுக்கு உண்டான காரணம் என்ன, ஏன் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட அந்த வெளிப்பாடத்தினால்தான் இந்தியாவில் இருந்த தலைவர்கள் தேசியவாதிகளாகவும் தீவிர தேசியவாதிகளாகவும் புரட்சிகர தேசியவாதிகளாகவும் தன்னை மாற்றிக்கொண்டு ஒவ்வொரு அவங்களால முடிந்த ஒவ்வொரு விதமாக சில பேர் மனு கொடுக்கறது, சில பேர் வந்து பொதுக்கூட்டங்கள் நடத்தி பிரச்சாரம் பண்ணுறது, சில பேர் வந்து ஆங்கிலேயர்களை கொல்றது அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர் கொல்றது, ஆங்கில அதிகாரிகளை குண்டு வச்சு தகர்க்கிறது, சுட்டு கொள்வது. அப்போ அதுக்கப்புறம் அவங்க நடத்தின போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் இது பண்ணுறதுக்கு, அப்புறம் முனிசிபாலிட்டி கார்பரேஷன் பில்டிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து தகர்த்துங்கிறது இவங்களோட வழிமுறைகளாக இருந்துச்சு. அதை தான் இதில் சொல்கிறோம். தீவிரவாத தேசியம் ஏன் வளர்ந்தது, தேசியவாதம் ஏன் தீவிர தேசியம் ஏன் வளர்ந்தது, அதுக்கு ரீசன் இதுதான். ஓகேங்களா. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இது வந்து மெயின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டாப்பிக்கு. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. n number of times பாருங்க. ஓகேங்களா. தேங்க்யூ. Send a map. You dare to dream, we care to accomplish.